பேய் படம் எடுப்பது பேய்களின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். மேக்கிங் ஆஃப் கோஸ்ட் ஃபிலிம்ஸ் இன்ஜூரியஸ் டு கோஸ்ட் ஹெல்த். பேய்களின் நலம் கருதி வெளியிடுவோர் ஆதரவற்ற ஆவிகள் சங்கம் அட்லாண்டிஸ். என்னடா வெளிநாட்டு பேய் தமிழில் பேசுதேன்னு பார்க்குறீங்களா? நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான்டா. உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான்டா தனிநாடு வாங்கி போயிட்டேன் என் தலைமை மாதிரி. சரி, எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்து தானே ஆகணும், செத்தா போக முடியும். பேய் படத்துக்கெல்லாம் இனி மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்கிற தமிழ் சினிமாவில் பேய் டைரக்டர்னு பேர் எடுத்த அண்ணன் சுந்தர்சிக்கும் பேய்னே பேர் எடுத்த லாரன்ஸ் மாஸ்டருக்கும் இந்த பாட்காஸ்ட் சமர்ப்பணம். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். என்னதான் மாஸ்டர் பேய்னே பேர் எடுத்தாலும் என்னோட ஃபேவரட் என்னமோ சுந்தர்சி அண்ணன் தான். நீ மாசுனா பக்காமா மாஸ்டர் படத்தில் 4 ஹீரோயின் போடுறதுனாலெல்லாம் உங்களை நல்லவர்னு சொல்ல முடியாது. கக்கூசுக்கு போகும்போதெல்லாம் எங்களை கூட்டிக்கிட்டு போகிறது, கரெக்டாக ஹீரோயினோட டான்ஸ் ஆடும்போது சிலுமிசம் பண்ணும் போதெல்லாம் இறக்கி விட்டுற வேண்டியது. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி இல்லை. பாரபட்சமே இல்லாமல் ஹீரோயின் மேலேயே ஏற்றி விடுவார்றான் எங்கள் அண்ணன். அது மட்டுமா, கஷ்டமான ஸ்டெப் இல்லை, கவர்ச்சியான டான்ஸ் இல்லை, அவர் பாட்டு திரிவார், நாங்கள் பாடு அந்த பிள்ளையோட போக்குவரத்துன்னு ஒரே ஜாலியாக இருப்போம். கடைசி அரை மணி நேரத்தில் தான் அவர் வேலையே காட்டுவார். அதனால தான் அவர் படம்னா எங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு, கோஆப்ரேஷன் கொடுக்குறோம். என்ன மனுஷன்? ரைட்டு, நான் இப்போ விஷயத்துக்கு வர்றேன். அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். எல்லா டேரக்டரையும் கேட்குறேன், ஏண்டா பேய்னா நல்ல சாவே வரக்கூடாதா? தண்ணி லாரியில் அடிபட்டு சாகுறது, குப்பை லாரியில் அடிபட்டு சாகுறது, ரேப் பண்ணி கொள்றது, அதான் தூக்குல போட்டு இல்லை. அப்புறம் எதுக்குடா டயரை போட்டு இருக்கிற? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. படத்தை எடுக்க வேண்டியது, பத்தாத நேரத்துக்கெல்லாம் நான் சாகிறத ஃப்ளாஷ்பேக்காக போட்டு நிரப்ப வேண்டியது. பிளேபேக்கு என் ஃப்ளாஷ்பேக் இல்லைன்னா பேய் படமே ஓடாதுடா. ஏண்டா ஒரு பாலின பாகுபாடு வேண்டாமாடா? பொம்பளை பேய் வரும்போது சலங்க சத்தமும் மல்லிகைப்பூ வாசமும் அடிச்சா ஒரு நியாயம் இருக்கு. ஆம்பளை பேய் வரும்போது எப்படா சலங்க சத்தமும் மல்லிகைப்பூ வாசமும் அடிக்கும்? அன்சிகா வந்தாலும் அதே சிக்னல், ராஜ்கிரண் வந்தாலும் அதே சிக்னல், சரத்குமார் வந்தாலும் அதே சிக்னல். ஏண்டா எனக்கு தான் காலே இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் நான் சலங்கை கட்டிட்டு வந்தேன். தண்ணி குடிக்கவே டம்ளரை உடம்புக்குள்ள புகுந்துதான் நான் எடுக்க வேண்டியதா இருக்கு. நான் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வந்தேன், அதை நீ பார்த்த. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். வெளிநாட்டு பேய் படங்கள் எல்லாம் பாடுறா, என்னை ஏத்துறதுக்குனே டெடிக்கேட்டடா பொம்மை செஞ்சு அனபெல்லு பெண்ணின்னு அழகழகா பேர் வைக்கிறான். ஆனா நீ என்னை கிரிக்கெட் பேட்ல ஏத்துற, ஸ்டெம்புல ஏத்துற, பூத்தொட்டில ஏத்துற. இதுல எல்லாம் ஏறி நான் என்னடா பண்ண போறேன்? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? இதெல்லாம் பரவாயில்லடா. போன வாரம் சன் டிவில ஸ்ட்ராபெரின்னு ஒரு படம் பார்த்தேன்டா. ஏண்டா அவன் என்ன பிங்க் பேந்தர்ல ஏத்திருக்கான்டா. இப்படிலாம் பண்ணா என் மேல எப்படிடா பயம் வரும்? ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன், கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன். நீ கதை இல்லாம காசு இருந்தா பேய் படம் எடுக்க கிளம்பிட வேண்டியது. தம்பி யாரோ, கொஞ்சமாவது உனக்கு நடிக்க தெரிஞ்சாதான்ப்பா நான் காப்பாற்ற முடியும். உனக்கு ஆட வராத இடம், அழுக வராத இடம், சிரிக்க வராத இடம், நடிக்க வராத இடத்துல எல்லாம் என்னை போட்டு நிரப்பணும்னு நினைக்காதப்பா. அப்புறம் நானும் பிக் பாஸ் மாதிரி தான். ஒருவர் வெளியேற வேண்டும், அது யார்? என்னை வச்சு ஒரே ஒரு படம் தாண்டா பண்ணாம இருந்தாங்க, அதையும் 3 பார்ட்டா எடுத்து ஒருத்தன் பண்ணிட்டான்டா. ஐயா கௌதம் கார்த்தி, உனக்கு சந்தோஷம் ஐயா. உன்னை வச்சு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தாரு, அது ஓடலைங்கிறதுக்காக அப்படியே இந்த படத்துக்கு வந்துடுறதா? ஆனா எதிரி பேய்க்கு கூட என் நிலைமை வரக்கூடாதுடா. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. ஏண்டா காப்பான் படத்துல பிரதமர் பேசுற தமிழ் காஷ்மீர்காரனுக்கு புரியுது, விஸ்வரூபம் படத்துல கமல் பேசுறது ஆப்கானிஸ்தான்காரனுக்கு புரியுது. இவ்வளவு ஏண்டா கார்த்தி பேசுற தமிழ் பவேரியா கொள்ளையர்களுக்கே புரியுதுடா. காஞ்சனா பேய் எனக்கு தமிழ் புரியாதடா. என்கிட்ட பேசும்போது மட்டும் சைனீஸ்ல பேசுறது, உருதுல பேசுறது, ஹிந்தியில பேசுறது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எந்த மொழியில கேட்டாலும் கேள்வி ஒண்ணுதான்டா. நீ புஷ்பா புருஷன் அதானே? சரி, வண்ணத்திரையை முடிச்சாச்சு, இப்ப சின்ன திரைக்கு வர்றேன். ஏண்டா யூடியூப்ல இருக்கவங்களெல்லாம் கேட்குறேன், அது என்னடா தலைப்பு? எதர்ச்சியாக கேமராவில் சிக்கிய பேய், ஆவியாக வந்து ஆசீர்வாதம் செய்த அப்பா. அந்த மனுஷன் உயிரோட தாண்டா இருப்பாரு. ஏண்டா போட்டோல பிளர்ரா இருக்கதெல்லாம் பேயாடா? எங்க ஊர் போட்டோல பொண்ணு மாப்பிள்ளையே பிளர்ராய் தாண்டா இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்லடா. இரவு நேர பயணத்தின் போது வெண்ணிற ஆடை அணிந்து காரை மறித்த பேய். நாயே 4 ரவுண்டு போட்டு ஓட்டினா அப்படிதான்டா இருக்கும். நல்லா கண்ணை திறந்து பாடுறா, அது டிராபிக் போலீஸ்டா. லாரியா? நான் 2 சைடுலயும் மோட்டார் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். பிஸ்னஸ்லாம் முன்னாடி மாதிரி இல்லடா, ஒரே போட்டி பொறாம.
நான் எதர்ச்சியா இவன் மேலேயாவது ஏறினா அவன் கொரோனாவில் செத்துடுறான், அதையும் என் கணக்கில் ஏற்றிடுறாங்க. புரிஞ்சுக்குங்கடா, அதெல்லாம் என் டிபார்ட்மெண்ட்ல வராதுடா. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஏண்டா மாஸ்டர் மகேந்திரன் காலத்துல இருந்து நான் உங்க கூட இருக்கேன், எனக்கு ஒரு குடிசையாவது போட்டிருக்கீங்களாடா? நேத்து வந்த கொரோனாவுக்கு கொரோனா தேவி கோயில். உங்களுக்காக வாழ்ந்தவனை தூக்கி போட்டுட்டீங்களே, இந்த கதம் சட்டை உங்களுக்கு பிடிக்காம போச்சா? சொல்லுங்க சொல்லுங்கயா, இப்பவே செத்து பாரு. முன்னாடிலாம் பேய் பிடிச்சா சாட்டையில் அடிச்சிங்க, சவுக்கில் அடிச்சிங்க, பெல்ட்டால் அடிச்சிங்க, பாட்டில் உடச்சி போட்டு ஆட விட்டீங்க. இவ்வளவு ஏன் சாணியை கொண்டு கூட அடிச்சிங்க. அதெல்லாம் ஏதோ லெவலுக்கு இருந்ததால பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ டியூமர் வந்தவனுக்கு தலையில் பேய் இருக்குன்னு தேங்காய் அடிக்கிறது, வாதம் வந்தவனுக்கு கையில் பேய் இருக்குன்னு ஆணி அடிக்கிறது, செவத்துல மோதி அரைமண்டலா இருக்கவன முழுமண்டலாக்குறது. டேய் புரிஞ்சுக்குங்கடா, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை. நான் உங்கள் மேலெல்லாம் ஏறுறதை விட்டே பல வருஷமாச்சு. நான் ஒன்லி ஹாலிவுட். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஒன்று சொல்கிறேன்டா, நல்லா கேட்டுக்குங்க. பேய்கிட்ட மாட்டி கூட பொழைச்சவன் இருக்கான், ஆனால் அந்த பேய் ஒற்றவன்கிட்ட மாட்டி பொழைச்சவனே கிடையாது. ஏண்டா ஏறுன எனக்கு இறங்க தெரியாதா? அவன் என்ன டிடிஆரடா என்னை இறக்கி விடுறதுக்கு? போங்கடா டேய். வாழ்க்கை ஒரு வட்டண்டி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறியா? நீயும் ஒரு நாள் இங்கே தான் வரணும்.